ஆஸ்பத்திரில இருந்து வந்தவன இப்படி இருக்க வச்சு பேசுறது நல்லாவா இருக்கு? அவன் புருஷன்ட்ட பேசிட்டு இருக்கான். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா, ஒரு நல்ல மனைவியா என் கடமையை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா நீங்க அது எப்பவுமே பொருட்படுத்துறதே இல்ல. நான் இங்க இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? நீங்க எங்க போனாலும் திரும்ப இந்த குடும்பத்துக்கு தான் வருவீங்க. இது நம்ம குடும்பம், நாம எல்லாரும் சந்தோஷமா இருப்போங்கிற ஒரு நினைப்புதான். இந்த விஷயத்துல நான் ரொம்ப ரொம்ப உறுதியா இருந்தேன். என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டீங்க. அந்த நம்பிக்கை மொத்தமும் நேத்து சுக்கு நூற உடைஞ்சு போச்சு. இன்னொரு பொண்ணா? என்ன சொல்ற நீ? நடிக்காரா சும்மா? அத ஊருக்கே தெரிஞ்சு போச்சா? என்னமா ஒண்ணுமே தெரியாம நடிக்கிற? அவன் பொண்டாட்டி பின்னாடி இவன் சுத்திட்டு இருந்தா அவன் வந்து கத்த என்ன பண்ணுவா? இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். கோபி, கேக்குறல்ல, நீ இவங்க கிட்ட எல்லாம் சொல்லு, நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லன்னு சொல்லு. என்ன நடக்குது, என்ன பேசுறாங்க, எனக்கு ஒண்ணும் புரியலமா. இதுக்கு மேலேயும் ஏதாவது சொல்லி நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? எப்படி உங்களால அந்த அளவுக்கு நடிச்சு ஏமாத முடிஞ்சது? இனியா டாடி டாடின்னு உயிரே விடுவாளே, அப்ப கூட உங்க மனசெல்லாம் வேற எங்கேயோ தானே இருந்திருக்கு. அப்படி யாருதான் நீ கோபி கூட பார்த்த பாக்கியா? இந்த மாதிரி ஒரு நாள் இந்த வீட்டுல வந்துடக்கூடாதுன்னா நான் எவ்வளவா சொன்னேன்லமா. இந்த குடும்பத்தை மறந்து இன்னொரு பொண்ணு முன்னாடி போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க யாருன்னு தெரிஞ்சா நீங்கெல்லாம் அந்த அதிர்ச்சியை எப்படி தாங்குவீங்கன்னு எனக்கு தெரியல. அது யாரு? என்ன நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? அந்த அவங்க யாருன்னு தான் அத்தை கேக்குறாங்க, சொல்லுங்க. எவ்வளவு பொய் சொல்லிருக்கீங்க, எவ்வளவு நாடகம் போட்டிருக்கீங்க. பைத்தியக்காரி பைத்தியக்காரி மாதிரி இருந்திருக்கேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இவர் பக்கத்துல கையை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தது, இவர் வைஃப்னு இவர் நம்பர் கொடுத்தது